அந்த 82 வயது முதியவர் ஜானகி அம்மாளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்குள் ஒரு இனம் புரியாத வேதனை உண்டாகும். அவரது மகன் சந்தோஷ் தன் தாயை ஒரு பாரமாகவே கருதினான். ஒரு நாள் சென்னையிலிருந்து மதுரை செல்லும் பேருந்தில் தன் தாயை ஏற்றிவிட்ட அவன் ஓட்டுநரிடம் ரகசியமாக கூறினான், இவருக்கு உடல்நிலை சரியில்லை, வயதாகிவிட்டது. இவரை பராமரிக்க என்னிடம் வசதி இல்லை. வழியில் எங்கேயாவது ஒதுக்குப்புறமான ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இறக்கிவிட்டு விடுங்கள். இந்த கொடூரமான வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த மர்மத்தை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. என் பெயர் சுதாகர். இன்று இரவு நான் மதுரை நோக்கி செல்லும் அந்த பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். பேருந்துக்குள் பலவிதமான மனிதர்கள். விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்திருந்தாலும் சிலரின் முகத்தில் சோர்வு தெரிந்தது. பெரும்பாலான பயணிகள் உறக்கத்திலும் ஜன்னல் வழி தெரியும் இருட்டிலும் மூழ்கியிருந்தனர். ஒவ்வொரு இருக்கையிலும் ஒரு கதை அமர்ந்திருப்பது போல தோன்றியது. யாரோ ஊருக்கு போகிறார்கள், யாரோ ஊரை விட்டு ஓடுகிறார்கள், யாரோ தன் அதிர்ஷ்டத்தை தேடி புறப்படுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு நடுவே ஒரு பெண்மணி மட்டும் ஒரு கதையை விட பெரிய வழியாக தெரிந்தார். அவர் ஜானகி அம்மாள். தனியாக அமர்ந்திருந்தார். பயமும் சோர்வும் அவரது முகத்தில் அப்பி கிடந்தன. கலைந்த தலைமுடி, நடுங்கும் கைகள் எல்லாம் அவரது நிலையை சொல்லின. அவருடன் ஒரு இளைஞன் நின்றிருந்தான். அவன் அவளது மகனாக இருக்க வேண்டும். அவன் ஓட்டுநரிடம் சென்று சில பணத்தாள்களை கொடுத்தான். அது சாதாரணமான கட்டணத்தை விட அதிகமாக இருந்தது. இவர் ஒரு வயதானவர், நோயாளி. இவருக்கு ஏதும் தெரியாது. வழியில் எங்கேயாவது இறக்கிவிட்டு விடுங்கள் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு டிக்கெட் கூட வாங்காமல் அவன் கீழே இறங்கிவிட்டான். பொதுவாக மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட ஊரையோ அல்லது நிறுத்தத்தையோ சொல்வார்கள். எங்கேயாவது இறக்கி விடுங்கள் என்பதன் பொருள் எனக்கு புரியவில்லை. என் மனதிற்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அந்த பெரியவர் எனக்கு பக்கத்து இருக்கையில் தான் அமர்ந்திருந்தார். அவரது முகம் வெளுத்து போய் இருந்தது. மூச்சு வாங்கியது. ஜன்னல் வழியை விரித்து பார்ப்பதும் பின் கண்களை மூடிக்கொள்வதுமாக இருந்தார். ஏதோ ஒரு பழைய நினைவு அவரை வாட்டுவது போல தெரிந்தது. அவரிடம் குடிநீரோ உணவோ எதுவுமே இல்லை. இவ்வளவு நீண்ட பயணத்திற்கு அந்த மகன் எதையுமே ஏற்பாடு செய்யவில்லை. ஓட்டுநர் ரேடியோவில் பழைய பாடல்களை ஒலிக்கச் செய்திருந்தார். அந்த பெரியவர் தன் புடவை தலைப்பை பிடித்தபடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நான் மெல்ல கேட்டேன், அம்மா, கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறீங்களா? அவர் என்னை பார்த்தார். அந்த பார்வையில் பல ஆண்டுகால துயரம் தேங்கி கிடந்தது. என் மகன் சந்தோஷ் எங்கே போனான் என்று தழுதழுத்த குரலில் கேட்டார். அவர் இப்பத்தான் இறங்கினார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை ஓரிடத்தில் இறக்கிவிடச் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்றேன். இறக்கிவிடச் சொல்லிவிட்டாரா என்று அவர் கேட்டபோது அவர் குரலில் இருந்த நடுக்கம் என் இதயத்தை தைத்தது. ஒரு மகன் தன் தாயை இப்படி அனாதையாக எப்படி விட்டுவிட்டு செல்ல முடியும்? சிறிது நேரம் கழித்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் பேருந்து நின்றது. ஓட்டுநர் தேநீர் குடிக்க இறங்கினார். பயணிகள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். வெளியே கும்மிருட்டு. தூரத்தில் ஒரு சிறிய தேநீர் கடை மட்டும் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த பெரியவர் பேருந்து நின்றது கூட தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தார். நான் மீண்டும் அவரிடம் கேட்டேன், அம்மா, உங்களுக்கு ஏதும் வேண்டுமா? என் மகன் ஏன் வரவில்லை என்று மீண்டும் கேட்டார். அவர் ஏதோ வேலையாக முன்னரே இறங்கிவிட்டார் என்று நான் சமாதானம் செய்தேன். அவர் சற்றென்று என்னை பார்த்து, நான் ஏதாவது தப்பு செய்து விட்டேனா என்று கேட்டார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவர் மீண்டும் ஜன்னல் பக்கம் திரும்பி தனக்குத்தானே பேசிக்கொள்ள தொடங்கினார். ஜானகி அம்மாளின் முகத்தை பார்த்தபோது அவருக்கு ஏதோ ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது என்று என் உள்ளுணர்வு எச்சரித்தது. பேருந்து அந்த இருண்ட சாலையில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. பயணிகள் அனைவரும் மௌனத்தில் மூழ்கியிருக்க என் மனதிற்குள் மட்டும் ஒரு பாரம் ஏறிக்கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போவது போன்ற உணர்வு. அந்த நேரத்தில் என் மனைவியிடமிருந்து அலைபேசியில் செய்தி வந்தது. கடந்த சில நாட்களாக நான் அவள் மீது கடும் கோபத்தில் இருந்தேன். என் தாய் இறந்துவிட்ட செய்தி தெரிந்தும் அவரது இறுதிச் சடங்கிற்கு கூட அவள் வரவில்லை. என் தாய் அவளை தன் மகளை விட மேலாகத்தான் நேசித்தார். அவளுக்காக எத்தனையோ ஆசைகளை தியாகம் செய்தார். ஆனால் அம்மாவுக்கு அவளது உதவி தேவைப்பட்ட அந்த கடைசி நேரத்தில் அவள் கை கொடுக்கவில்லை. கிராமத்தில் அம்மாவை மண்ணுக்கு சொந்தமாக்கிவிட்டு இப்போது கனத்த இதயத்தோடு நான் மதுரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். மதுரை, அதுதான் என் மனைவி பிறந்த ஊர். திருமணமான நாளிலிருந்தே அவள் மதுரைக்கு போக வேண்டும் என்று நச்சரித்து கொண்டே இருந்தாள். அவளது கட்டாயத்திற்காகவே நான் மதுரையில் வேலை தேடிக்கொண்டேன். ஒரு வீடும் எடுத்து அவளை அங்கே அழைத்துச் சென்றேன். ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் சில மாதங்களிலேயே அவளது போக்கு மாறத் தொடங்கியது. அவளது அம்மா மற்றும் சகோதரர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு எனக்கு எதிராக திரும்பினாள். எங்கள் வீட்டு நிம்மதி காற்றோடு போனது.
அம்மா இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தபோது என் இதயம் உடைந்து போனது. அஞ்சலி, எனக்கு இப்போது உன் துணை தேவை, என்னோடு வா என்று கெஞ்சினேன். ஆனால் அவளோ, இவ்வளவு தூரம் என்னால் திடீரென வர முடியாது, நீயே போய்விட்டு வா என்று சொல்லிவிட்டாள். அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பாக பாய்ந்தன. அன்று முதல் அவளிடம் பேசுவதை குறைத்து கொண்டேன். பேருந்து ஓடிக்கொண்டிருக்க என் அலைபேசி மீண்டும் ஒலித்தது. எங்கே இருக்கிறாய், எப்போது வருவாய் என்று அவள் கேட்டிருந்தாள். பதில் சொல்ல பிடிக்கவில்லை. என்றாலும் வழியில் இருக்கிறேன் என்று மட்டும் அனுப்பினேன். உடனே அவள் ஏதோ ஒரு அந்நியனிடம் பேசுவது போல பேசுகிறாயே என்று சீண்டினாள். நானும் கடுமையாக பதில் சொன்னேன். உன்னிடம் பேச எனக்கு விருப்பமில்லை. என் அம்மாவுக்கு நீ செய்த துரோகத்தை என்னால் மறக்க முடியாது. அதற்கு அவள் மிக சாதாரணமாக, உன் அம்மா என் காரணத்தால் தான் இறந்தது போல பேசாதே, எல்லோரும் ஒரு நாள் போக வேண்டியவர்கள் தானே என்றாள். அவளது அந்த பதில் என் இரத்தத்தை கொதிக்க வைத்தது. ஆனால் அந்த ஆத்திரத்தை மனதிற்குள்ளேயே அமுக்கிக் கொண்டேன். அவள் விடுவதாக இல்லை. சுமார் 2 மணி நேரம் அலைபேசியிலேயே சண்டை நீடித்தது. சிறிது நேரத்தில் பேருந்து ஒரு சாலையோர கடையின் முன்னால் நின்றது. ஓட்டுநர் உறக்கச் சொன்னார், யாராவது சாப்பிட வேண்டுமென்றால் இங்கேயே வாங்கிக் கொள்ளுங்கள். இனிமேல் 4 மணி நேரத்திற்கு பேருந்து எங்கும் நிற்காது. வழி முழுக்க காடுதான். கண்களை மூடிக்கொண்டு யோசித்தேன். அந்த ஜானகி அம்மாளிடம் குடிப்பதற்கு தண்ணீரோ உணவோ எதுவுமே இல்லையே. மனித நேயத்திற்காக நானே ஏதாவது வாங்கி தருவோம் என்று கீழே இறங்கினேன். குளிர்ந்த காற்று முகத்தில் பட்டதும் சோர்வு கொஞ்சம் குறைந்தது. அந்த கடையில் ஒரு தண்ணீர் பாட்டிலும் பிஸ்கட் பாக்கெட்டும் மற்றும் சில உணவுகளை வாங்கினேன். கடைக்காரர், வழி ரொம்ப தூரம், இன்னும் அதிகமாக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். ஆனால் எனக்கு நேரம் இல்லாததால் அவசரமாக பொட்டலங்களை வாங்கி கொண்டு பேருந்திற்குள் ஓடினேன். பேருந்திற்குள் மீண்டும் நுழைந்தபோது அந்த வயதான காலத்தில் என்னால் முடிந்த உதவியாக ஜானகி அம்மாளுக்கு ஒரு சாண்ட்விச், பிஸ்கட் பாக்கெட் மற்றும் தண்ணீர் பாட்டில் அடங்கிய பையை தயார் செய்தேன். மெல்ல அவரிடம் சென்று, அம்மா, இது உங்களுக்காகத்தான், கொஞ்சம் சாப்பிடுங்கள், உடம்புக்கு தெம்பாக இருக்கும் என்றேன். அவர் மறுப்பாரோ என்று நினைத்தேன். ஆனால் அவர் கண்களை திறந்து என்னை பார்த்தபோது அதில் நன்றியும் அளவற்ற சோர்வும் கலந்திருந்தது. ரொம்ப நன்றிப்பா என்று மிக மெல்லிய குரலில் கூறிவிட்டு மௌனமானார். என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை இவருக்கு செய்ததாக என் மனம் ஒரு நிமிடம் நிம்மதியடைந்தது. பேருந்து மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தது. வெளியே கும்மிருட்டு, ஆள் அரவமற்ற சாலை. திடீரென நள்ளிரவு நேரத்தில் ஓட்டுநர் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினார். பின்னால் திரும்பி உரக்க கத்தினார், அம்மா, கீழே இறங்குங்க, உங்க ஸ்டாப் வந்துருச்சு. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். ஜன்னல் வழியே பார்த்தால் வெளியே வெறும் தரிசு நிலமும் இருட்டும் தவிர வேறொன்றும் தெரியவில்லை. இங்கே எப்படி இவரை இறக்கலாம், இது ஊரே கிடையாதே என்று நான் கத்துவதற்குள் பின்னால் இருந்த மற்றொரு பையனையும் குரல் கொடுத்தார். என்ன ஆளுங்க நீங்க, நட்ட நடு ராத்திரியில் ஒரு வயதான அம்மாவை இப்படி நடுக்காட்டில் இறக்கி விடுறீங்களே, உங்களுக்கு அறிவில்லையா? பேருந்திற்குள் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. ஓட்டுநர் கோபமாக, எனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதைத்தான் நான் செய்கிறேன் என்றார். இது தப்பு. இந்த இருட்டில் இவரை தனியாக விட்டால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு யார் பொறுப்பு என்று நான் ஆவேசமாக கேட்டேன். என் பேச்சை கேட்டு பேருந்திற்குள் சில நிமிடம் நிசப்தம் நிலவியது. அவரது மகன் நம்பரை கேளுங்கள், அவனிடம் பேசலாம் என்று யாரோ சொன்னார்கள். ஆனால் ஜானகி அம்மாள் நடுங்கும் குரலில், எனக்கு என் மகன் நம்பர் தெரியாதேப்பா என்றார். தன் தாயை அனாதையாக ஒரு பேருந்தில் ஏற்றிவிட்ட அந்த பாவி மகன் ஒரு அவசர தேவைக்கு கூட சொல்லாமல் விட்டிருந்தது எனக்கு ஆத்திரத்தை மூட்டியது. ஓட்டுநர் இப்போது உண்மையை உடைத்தார். அம்மா, உன் மகன் எனக்கு காசு கொடுத்து இவள் ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறாள், என் வீட்டில் சண்டை மூட்டி விடுகிறாள், அதனால் இவளை எங்கேயாவது வழியில் இறக்கி விட்டு விடு என்று சொல்லித்தான் அனுப்பித்தான். நான் காசு வாங்கிவிட்டேன், என் வேலையை நான் செய்கிறேன். இதை கேட்டதும் ஒட்டுமொத்த பேருந்தும் கொதித்தெழுந்தது. என்ன கொடுமை இது, ஒரு மகனே இப்படி செய்வானா, நீயும் அதற்கு துணையா என்று பயணிகள் ஓட்டுநரை சாடினர். நான் என் கண்ணாலேயே அவன் உனக்கு பணம் கொடுப்பதை பார்த்தேன், இதை சும்மா விடமாட்டேன் என்று நான் எச்சரித்தேன். ஓட்டுநர் பிடிவாதமாக, பணம் கொடுத்தால் யாருக்குத்தான் கசக்கும், அவன் சொன்னதை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு இவ்வளவு அக்கறை இருந்தால் நீங்களே இந்த அம்மாவை உங்க கூட கூட்டிக்கிட்டு போங்க என்று எகத்தாளமாக பேசினார். யாரும் எதிர்பாராத விதமாக ஜானகி அம்மாள் மெல்ல பேசினார். தம்பி, என்னை இந்த நடுகாட்டில் இறக்காதீங்க, மதுரை நகருக்குள்ளே ஏதாவது பாதுகாப்பான இடத்துல இறக்கி விட்டுடுங்க. ஒருவேளை என் மகனுக்கு பிறகு எப்போதாவது மனம் மாறி தேடி வந்தால் ஒரு முக்கியமான இடத்துல தான் இறக்கி விட்டோம்னு நீங்கள் சொல்ல வசதியாக இருக்கும். அவனும் என்னை எளிதாக கண்டுபிடிச்சிடுவான்.
அந்த தாய் அந்த நிலையிலும் தன் மகனை பற்றித்தான் யோசித்தார். அவரது அந்த பேச்சில் இருந்த நியாயத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். ஓட்டுநர் வேறு வழியின்றி வண்டியை எடுத்தார். ஜானகி அம்மாள் இப்போது பாதுகாப்பாக அமர்ந்திருந்தார். நமது சமூகத்தில் இன்னும் மனிதநேயம் சாகவில்லை என்பதை அந்த நிமிடம் நான் உணர்ந்தேன். ஏழையாக இருந்தாலும் வசதி இல்லாவிட்டாலும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க இன்னும் சில இதயங்கள் துடித்து கொண்டுதான் இருக்கின்றன. ஜானகி அம்மாளின் கண்களை பார்த்தேன். இப்போது அதில் ஒரு நிம்மதி தெரிந்தது. யாரோ ஒருவர் தனக்காக துணை இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர் முகத்தில் மின்னியது. பேருந்து வேகம் எடுத்தது. ஆனால் இப்போது அந்த பேருந்திற்குள் ஒரு புதிய மௌனம் நிலவியது. அது பயத்தினால் வந்த மௌனம் அல்ல, மனிதநேயத்தால் வந்த அமைதி. பயணிகள் ஒவ்வொருவராக தாங்கள் வைத்திருந்த உணவுகளையும் தண்ணீர் பாட்டில்களையும் ஜானகி அம்மாளிடம் கொண்டு வந்து கொடுத்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு சின்ன பரிதாபமும் அந்த தாய்க்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தியாகமும் தெரிந்தது. ஜானகி அம்மாள் உடல் நலிவுற்று நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் அவர் கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை. அந்த துரோகத்தின் வலியை தன் நெஞ்சுக்குள்ளேயே புதைத்து வைத்திருந்தார். அப்போது பின்னால் இருந்த ஒரு பெண்மணி எழுந்து வந்து, "ஏனம்மா உங்கள் மகன் இப்படி செய்தான்?" என்று உருக்கமாக கேட்டார். ஜானகி அம்மாள் மெல்ல தலை நிமிர்ந்து சொன்னார், "என் மருமகள் நல்லவளா அமையலையப்பா. நான் தான் ஆசைப்பட்டு என் மகனுக்கு அந்த திருமணத்தை செய்து வைத்தேன். என் சந்தோஷங்களை தியாகம் செய்து அவனை வளர்த்தேன். ஆனால் போக போக அவன் மாறினாள். எனக்கு சோறு போடவில்லை, என் துணிகளை துவைக்கவில்லை. நான் நோய்வாய்ப்பட்டு கிடந்தபோது நீ இருப்பதே எங்களுக்கு பாரம் என்று முகத்தில் அடித்தார் போல சொன்னாள். என் மகனின் காதில் ஓதி கடைசியில் என்னை நடுத்தருவில் நிறுத்தச் செய்துவிட்டாள். ஒரு கைம்பெண்ணான என்னை அனாதையாக இந்த சாலையில் வீசி எறிய துணிந்து விட்டான் என் மகன்." இதை கேட்டதும் அந்த பெண்மணி ஒன்றும் பேச முடியாமல் தன் இடத்திற்கு திரும்பினார். வெறும் கண்ணீர் விடுவது சுலபம், ஆனால் ஒருவரின் கரத்தை பிடித்து தூக்கி விடுவதுதான் உண்மையான உதவி என்பதை அங்கிருந்தவர்கள் உணரத் தொடங்கினர். இரவு நீண்டது. தூரத்தில் மதுரை மாநகரின் மின் விளக்குகள் தெரிய தொடங்கின. ஒவ்வொரு பயணியும் தங்கள் இலக்கை நோக்கி சிந்திக்க தொடங்கினர். இறுதியில் ஒருமித்த முடிவாக ஜானகி அம்மாளை நகரில் புகழ்பெற்ற மலைக்கோயில் வாசலில் இறக்கி விடுவது என்று முடிவானது. ஒருவேளை அந்த மகன் மனமாறி தேடி வந்தால் எளிதாக கண்டுபிடித்து விடட்டும் என்ற நல்லெண்ணமே அதற்கு காரணம். பேருந்து நின்றது. ஜானகி அம்மாள் கீழே இறங்கிய போது பயணிகள் அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டனர். அப்போது ஒரு பயணி உரக்கச் சொன்னார், "இங்கிருந்து வீட்டிற்கு செல்லும் ஒவ்வொரு மகனும் முதலில் உங்கள் தாயின் முகத்தை பார்த்து நெற்றியில் முத்தமிடுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தாயும் தன் மகனுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றாள்." அந்த வார்த்தைகள் அனைவரின் இதயத்தையும் தைத்தன. பலர் தங்கள் கண்களை துடைத்து கொண்டனர். அங்கே மனிதநேயம் மனம் வீசியது. "அம்மா, என் கூட வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்" என்று ஒவ்வொருவராக முன்வந்தனர். நானும் முன்வந்தேன். என் மனைவியின் பிடிவாதம் வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்தும் என்று தெரிந்தும், "அம்மா, நீங்கள் என் வீட்டிற்கு வாருங்கள், உங்களை என் தாயாக பார்த்து கொள்கிறேன்" என்றேன். என் இதயம் அப்போது ஒரு நிமிடம் நடுங்கியது. ஆனால் என் மனசாட்சி அதைத்தான் விரும்பியது. அப்போது அங்கே நாகராஜன் என்ற இளைஞன் முன்வந்தான். அவனது குரலில் ஒரு நேர்மையும் உறுதியும் இருந்தது. "ஐயா, எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. ஒரு தங்கை மட்டும்தான் இருக்கிறாள். ஜானகி அம்மாள் எங்கள் வீட்டிற்கு வரட்டும். நான் ஒரு தாயாக இவரை பார்த்து கொள்கிறேன். முழு பொறுப்பும் என்னுடையது" என்றான். நாகராஜன் ஒரு மனைவியை இழந்தவர் என்பதால் ஜானகி அம்மாள் அங்கே தங்குவது சரியாக இருக்கும் என்று அனைவரும் கருதினர். நாங்கள் அனைவரும் நாகராஜனின் தொலைபேசி எண்ணை பகிர்ந்து கொண்டோம். மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அம்மாளின் செலவிற்காக நாகராஜனுக்கு அனுப்புவது என்று உறுதி எடுத்து கொண்டோம். அந்த வாக்குறுதியில் அன்பும் இருந்தது, ஒரு தார்மீக பொறுப்பும் இருந்தது. நாங்கள் அனைவரும் ஒரு வாடகை காரில் ஏறி நாகராஜன் வீட்டை நோக்கி புறப்பட்டோம். ஜானகி அம்மாள் எங்களுடன் இருந்தார். உடல் தளர்ந்திருந்தாலும் இப்போது அவர் முகத்தில் ஒரு அமைதி குடிகொண்டிருந்தது. ஒரு மகன் கைவிட்டாலும் இந்த சமூகம் தன்னை தாயாக ஏற்றுக்கொண்டது என்ற நிம்மதி அவரிடம் இருந்தது. மற்ற பயணிகள் அனைவரும் தங்கள் குடும்பத்தினருடன் கலைந்து சென்றனர். ஆனால் எங்களுக்குள் ஒரு புதிய இரத்த சம்பந்தம் இல்லாத உறவு அன்று உருவானது. நாகராஜனின் வீட்டை நோக்கி செல்லும் வழியில் நாங்கள் பல விஷயங்களை பேசிக்கொண்டோம். யார் எங்கே இருக்கிறோம், யாருக்கு எத்தனை குழந்தைகள், என்ன வேலை செய்கிறோம் என பல தகவல்கள். இவை சாதாரண பேச்சுக்களாக தெரிந்தாலும் ஒருவருக்கொருவர் காட்டிய அந்த அக்கறை என் இதயத்தை தொட்டது. நான் ஜானகி அம்மாளை பார்த்தேன். இப்போது அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியிருந்தது. பல ஆண்டுகளாக தொலைந்து போன அந்த வாழ்வின் ஒளி அவர் கண்களில் மீண்டும் மின்னுவதைக் கண்டேன்.
நாங்கள் எடுத்த அந்த ஒரு சிறு முடிவு ஒரு ஜீவனின் முழு உலகத்தையே மாற்றிவிட்டது என்பதை நினைக்கும்போது என் மனதிற்குள் ஒரு திருப்தி ஏற்பட்டது. நாங்கள் நாகராஜனின் வீட்டை அடைந்தபோது அவன் சொன்னது போலவே அந்த வீடு இருந்தது. சிறிய வீடுதான், ஆனால் மிகவும் சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருந்தது. அந்த பழைய மரக்கதவு பழையதாக இருந்தாலும் உறுதியாக இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே ஒரு விதமான அமைதி நிலவுவதை உணர முடிந்தது. வறுமை எங்கிருந்தாலும் அந்த வீட்டில் இருந்தவர்களின் இதயத்தில் நிம்மதி குடியிருந்தது. நாகராஜனின் தங்கை மிகவும் அடக்கமான பெண். திடீரென வந்த விருந்தினர்களைக் கண்டு அவள் சற்று தயங்கினாலும் இன்முகத்தோடு வரவேற்றாள். பெற்றோர் இல்லாத அந்த வீட்டில் அந்த அண்ணனும் தங்கையும் வாழ்க்கையின் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு வருவது தெரிந்தது. சமையலறையில் சில பாத்திரங்களே இருந்தன. சுவர்களில் ஈரப்பதத்தின் தழும்புகள். குளிர்காலம் தொடங்கிவிட்டதால் ஜன்னல்களில் திரைசீலைகள் கூட இல்லாமல் குளிர்ந்த காற்று உள்ளே வந்து கொண்டிருந்தது. இங்கே ஒரு முதியவர் எப்படி தங்குவார் என்று ஒரு நிமிடம் யோசித்தேன். ஆனால் நாகராஜனின் முகத்தில் இருந்த அந்த உறுதி என் சந்தேகத்தை தீர்த்தது. நாகராஜன் ஜானகி அம்மாளை உள்ளே அழைத்துச் சென்று ஒரு பழைய ஆனால் சுத்தமான கயிற்றுக்கட்டிலில் அமர வைத்தான். அவனது தங்கை ஓடிச் சென்று ஒரு பழைய பெட்டியில் இருந்த போர்வைகளை எடுத்து விரித்து வைத்தாள். இவையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த ஜானகி அம்மாளுக்கு தன் இளமைகால நினைவுகள் வந்திருக்க வேண்டும். நான் மெல்ல கேட்டேன், அம்மா, உங்களுக்கு இந்த வீடு பிடித்திருக்கிறதா? இங்கே இருக்க சம்மதமா? அவர் தழுதழுத்த குரலில் சொன்னார், நிச்சயமாப்பா, எனக்கு வேறு இடம் இல்லை. இவர்கள் நல்ல பிள்ளைகள். இவர்களோடு இருக்கும்போது என் மனம் நிம்மதியாக இருக்கும். அவர் குரலில் இருந்த அந்த நம்பிக்கை எங்கள் அனைவரின் இதயத்தை நெகிழ வைத்தது. உடனடியாக அந்த தாய்க்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க நாங்கள் முடிவு செய்தோம். எங்களில் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற பணத்தை கொடுத்தனர். 500, 100 என சேர்த்த அந்த பணத்தை கொண்டு சந்தைக்கு சென்று மெத்தை, போர்வை, மருந்துகள், கம்பளி ஆடைகள் மற்றும் சமையலறைக்கு தேவையான பாத்திரங்களை வாங்கினோம். நாங்கள் அந்த பொருட்களுடன் திரும்பிய போது நாகராஜனின் தங்கையின் கண்களில் கண்ணீர் முட்டியது. இன்னும் இந்த உலகத்தில் இவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கிறார்களா? நீங்கள் எங்களுக்கு தேவதூதர் போல உதவி செய்கிறீர்கள் என்று விம்மினாள். ஜானகி அம்மாளின் முகத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முழுமையான அமைதி நிலவியது. நாங்கள் நாகராஜனிடம் சொன்னோம், நாகராஜன், நாங்களும் மதுரையில் தான் இருக்கிறோம். ஆனால் வேலை நெருக்கடியில் அடிக்கடி வர முடியாமல் போகலாம். ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை உனக்கு அனுப்பி வைக்கிறோம். அதை வைத்து வீட்டின் தேவைகளையும் அம்மாவின் மருந்து மற்றும் உணவு செலவுகளையும் நீ பார்த்து கொள்ள வேண்டும். நாகராஜன் உறுதியாக சொன்னான். நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஐயா. ஜானகி அம்மாளை என் சொந்த தாயைப் போலவே நான் பார்த்து கொள்வேன். அவருக்கு ஒரு சிறு கஷ்டமும் வராமல் காப்பேன். அவன் குரலில் இருந்த உண்மை எங்களுக்கு பெரிய நிம்மதியை தந்தது. அதன் பிறகு நாங்கள் அனைவரும் ஜானகி அம்மாளிடம் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து கிளம்பினோம். ஒரு மகனால் கைவிடப்பட்ட தாய் இன்று பல பிள்ளைகளுக்கு தாயாகிவிட்டாள். மனிதாபிமானம் என்னும் நூலால் கொடுக்கப்பட்ட இந்த உறவு இரத்த உறவை விட மேலானது என்பதை அந்த இரவு எங்களுக்கு உணர்த்தியது. நாங்கள் அனைவரும் ஜானகி அம்மாளிடம் விடை பெற்று கொண்டு நாகராஜனின் வீட்டிலிருந்து கிளம்ப தயாரானோம். அப்போது ஜானகி அம்மாள் சைகையாலேயே என்னை அருகில் அழைத்தார். நான் அவர் அருகே குனிந்தபோது தன் புடவை தலைப்பிற்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு சிறிய காகிதச் சீட்டை எடுத்து யாரிடமும் காட்டாமல் என் கையில் திணித்தார். அம்மா, இது என்ன என்று நான் வியப்புடன் கேட்டேன். இப்போ பார்க்காதேப்பா, அப்புறம் பாரு, பத்திரமா வச்சுக்கோ என்று ரகசியமான குரலில் சொன்னார். நான் அதை அமைதியாக என் சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன். வீட்டிற்கு சென்ற பிறகு என் மனம் அந்த சீட்டையே நினைத்து கொண்டிருந்தது. தனியாக அமர்ந்து அதை எடுத்து பார்த்தேன். அதில் ஒரு பெயர் சந்தோஷ் மற்றும் ஒரு அலைபேசி எண் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. தன் மகனின் பெயரும் எண்ணும் தெரிந்திருந்தும் ஜானகி அம்மாள் ஏன் இதை ஓட்டுநரிடமோ அல்லது எங்களிடமோ சொல்லவில்லை? ஒருவேளை எங்கேயாவது இறக்கிவிடு என்று சொன்ன அந்த மகனை இனி தன் மகனாகவே அவர் கருதவில்லையோ? அந்த உறவை அவர் மனதிற்குள் அறுத்து கொண்டாரோ? அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஜானகி அம்மாளுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தோம். நாகராஜன் மிகவும் நேர்மையானவன். மாதம் தோறும் போன் செய்து அம்மாளின் உடல்நிலை பற்றி தெரிவிப்பான். எங்களில் யாராவது நேரம் கிடைக்கும்போது நேரில் சென்று அவரை பார்த்து வருவோம். வேறு யாராவது இவரை பார்க்க வருகிறார்களா என்று நாகராஜனிடம் கேட்டால் அவன் சிரித்து கொண்டே, ஆமாம், செருப்பு கடை வைத்திருக்கும் அந்த அண்ணன் வருவார். நீங்களும் வருகிறீர்கள். நீங்கள் எல்லோரும் தான் இப்போது அவருக்கு பிள்ளைகள் என்பான். இரத்த உறவு கைவிட்டாலும் மனிதாபிமான உறவு அந்த தாயை தாங்கி பிடித்தது.
சில மாதங்கள் கழித்து நான் ஒரு அலுவல் காரணமாக என் சொந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கே சென்றபோது அந்த பாவி மகன் சந்தோஷை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்பு எனக்குள் ஏற்பட்டது. என் தாய் மறைந்தபோது என்னால் அவருக்கு முழுமையாக சேவை செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் எனக்குள் இருந்தது. ஆனால் பெற்ற தாய் உயிரோடு இருக்கும்போதே ஒரு மகன் இப்படி செய்தானே என்ற கோபம் தணியவில்லை. அவனை சந்தித்து அவன் செய்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஜானகி அம்மாள் முன்பு ஒரு முறை தனது கிராமத்தை பற்றி சொல்லியது ஞாபகம் வந்தது. அந்த கிராமம் எனது கிராமத்திற்கு அருகில்தான் இருந்தது. அங்கு சென்று ஊரில் பலரிடம் அவனை பற்றி விசாரித்தேன். ஆமாம், அவன் இங்கேதான் இருந்தான். இதுதான் அவன் எண். ஆனால் இப்போது சுவிட்ச் ஆஃபாக இருக்கிறது என்று அரைகுறையாக சொல்லிவிட்டு சில பேர் ஏதோ ரகசியத்தை மறைப்பது போல நகர்ந்தனர். இறுதியாக ஒரு பெரியவரை சந்தித்தேன். அவரிடம் சந்தோஷை பற்றி கேட்டபோது அவர் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சொன்னார், தம்பி, உனக்கு விஷயம் தெரியாதா? அவனுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு யாரும் சொல்லலையா? இல்லை பெரியவரே, என்ன நடந்தது என்று பதற்றமாக கேட்டேன். அவர் மெதுவாக சொன்னார், சுமார் 9 மாதங்களுக்கு முன்னால் 25ஆம் தேதி இரவு அவன் தன் மனைவியுடன் வீட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான். திடீரென மின்கசிவு ஏற்பட்டு கணவன் மனைவி இருவரும் அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து விட்டார்கள். இதை கேட்டதும் என் உடல் நடுங்கியது, தலை சுற்றியது. சரியாக 9 மாதங்களுக்கு முன்பு அதே 25ஆம் தேதி அன்றுதான் நாங்கள் அந்த பேருந்தில் ஜானகி அம்மாளை சந்தித்தோம். அதே நாளில்தான் அவன் ஓட்டுநருக்கு பணம் கொடுத்து என் தாயை எங்கேயாவது நடுக்காட்டில் இறக்கி விட்டுவிடு என்று சொன்னான். எந்த நாளில் அவன் தன் தாயை அனாதையாக தெருவில் வீசினானோ அதே நாளில் அவனது உயிரும் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்செயலான நிகழ்வா அல்லது விதியின் தண்டனையா எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு தாயின் மனதை நோகடிப்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அந்த நிமிடம் நான் உணர்ந்தேன். தாயின் சாபமோ அல்லது மௌனமான கண்ணீரோ அது இறைவனின் செவிகளை அடைய அதிக நேரம் எடுப்பதில்லை. அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு என் உடல் நடுங்கியது. ஜானகி அம்மாளின் மகன் சந்தோஷம் அவரது மனைவியும் இறந்து விட்டனர் என்ற கசப்பான உண்மையை அந்த தாயிடம் ஒருபோதும் சொல்லக்கூடாது என்று அந்த நிமிடமே முடிவு செய்தேன். பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் ஒரு தாய்க்கு அவர்கள் பிள்ளைகள்தான். அவர்கள் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் ஒரு தாய் அவர்களுக்கு சாபம் கொடுக்க மாட்டாள், நன்மையை மட்டுமே வேண்டிக் கொள்வாள். இந்த உண்மையை சொன்னால் ஜானகி அம்மாளின் கடைசி நம்பிக்கையும் அகன்று போய்விடும். அவரை வாழ வைத்து கொண்டிருக்கும் அந்த ஒளியும் அணைந்துவிடும் என்று நான் அஞ்சினேன். சில நாட்களுக்கு பிறகு நான் மதுரைக்கு திரும்பினேன். ஜானகி அம்மாளை பார்க்க சென்றபோது அவரது உடல்நிலை முன்பை விட தேறியிருந்தது. அவர் முகத்தில் ஒரு அமைதி குடிகொண்டிருந்தது. நான் அவர் அருகில் அமர்ந்தேன். தம்பி, ஊருக்கு போயிருந்தியாமே, என் மகனை பார்த்தாயா என்று அவளாக கேட்டார். நான் ஒரு பொய்யான புன்னகையை வரவழைத்து கொண்டு, ஆமாம் அம்மா, சந்தோஷை பார்த்தேன். அவன் நன்றாக இருக்கின்றான், மகிழ்ச்சியாக இருக்கின்றான், கவலைப்படாதீர்கள் என்றேன். அவர் கண்களை மூடிக்கொண்டு, அவன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்பா என்றார். இதை கேட்டபோது என் இதயம் ஒலித்தது. இன்று வரை அவனது சாவு செய்தியை அந்த தாயிடம் சொல்ல எனக்கு துணிச்சல் வரவில்லை. ஒவ்வொரு முறையும் அவனை பார்த்தேன். வேலையில் பிஸியாக இருக்கிறான் என்று நான் சொல்லும்போது அணைந்து போன விளக்கு மீண்டும் எரிவது போல அவர் கண்கள் பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தை காணவே நான் அந்த பொய்யை தொடர்ந்து சொல்லி வருகிறேன். சில காலத்திற்கு பிறகு என் மனைவி அஞ்சலிக்கு குழந்தை பிறந்தது. குழந்தையை பராமரிக்கவும் அஞ்சலிக்கு துணையாக இருக்கவும் அனுபவம் உள்ள ஒரு பெரியவரின் உதவி எங்களுக்கு தேவைப்பட்டது. நான் ஜானகி அம்மாளை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவர் வீட்டிற்குள் நுழைந்த போதே ஏதோ ஒரு மங்களம் தங்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் என் மனைவி அஞ்சலி இதற்கு சம்மதிப்பாளா என்று நான் தயங்கினேன். ஆனால் ஜானகி அம்மாளின் கனிவான பேச்சும் அன்பும் அஞ்சலியின் இதயத்தை அடுத்த நிமிடமே வென்றெடுத்தது. அவர் குழந்தையை தூக்கி, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு எந்த குறையும் வராது என்று வாழ்த்திய போது எங்கள் வீடு புதிய ஒளியால் நிறைந்தது. அவர் குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு பழைய காலத்து தாலாட்டு பாடல்களை பாடுவார். குழந்தையை இடது பக்கமாக சாய்த்து படுக்கவை, பால் குடித்ததும் அப்படியே தூங்க வைக்காதே, தோளில் போட்டு தட்டிக்கொடு என்று அவர் சொல்லும் ஒவ்வொரு சிறு விஷயமும் எங்களுக்கு பெரிய பாடமாக இருந்தது. நவீன மருத்துவ முறைகளை விட அவரது அனுபவ அறிவு அஞ்சலிக்கு வியப்பை அளித்தது. அஞ்சலி ஒரு நாள் என்னிடம் சொன்னாள், இவ்வளவு நல்ல மனுஷியை நான் பார்த்ததே இல்லை. இவர் ஒரு தேவதை போல நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார்.
சொந்த மகனால் கைவிடப்பட்ட ஒரு தாய் இப்போது ஒரு அந்நியனின் குழந்தையை தன் பேர குழந்தையைப் போல கருதி சேவை செய்வதை பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்று எனக்கு தோன்றியது. ஜானகி அம்மாள் வந்த பிறகு எங்கள் வீட்டில் நிம்மதியும் ஒருவிதமான நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருந்தது. அவர் அதிகாலையிலேயே எழுந்து சாமி கும்பிடுவார். பிறகு அஞ்சலியிடம், நீ ஓய்விடு, உனக்கு இப்போது ஓய்வுதான் முக்கியம் என்று கூறிவிட்டு வீட்டின் வேலைகளை தானாகவே இழுத்து போட்டு செய்வார். அம்மா, ஏன் இவ்வளவு வேலை செய்கிறீர்கள், கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே என்று நான் பலமுறை ஜானகி அம்மாளிடம் கேட்டிருக்கிறேன். அதற்கு அவர் புன்னகைத்து கொண்டே, தம்பி, கை கால் ஓடிக்கொண்டிருக்கும் வரை ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும், சும்மா உட்கார்ந்திருந்தால் வாழ்க்கை நின்றுவிடும் என்பார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அழகாக இருக்கும். மணிக்கணக்காக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சில இரவுகளில் தன் பழைய காலத்து கதையை சொல்வார். தன் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்த்தார், குளிர்காலத்தில் அவர்கள் நோய்வாய்ப்படக்கூடாது என்பதற்காக விறகு மூட்டி எப்படி தண்ணீர் சூடு பண்ணுவார் என அவர் சொல்லும்போது என் நெஞ்சம் திரளும். இப்படிப்பட்ட தாய்மார்கள் என்றும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை மதிக்கத்தான் இன்றைய பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. குழந்தையை பராமரிக்க அவர் சொன்ன நுணுக்கங்கள் ஆச்சரியமானவை. குழந்தையின் உச்சந்தலையில் லேசாக எண்ணெய் வை, அப்போதுதான் மூளை பலமாகும். வெயிலோ குளிரோ குழந்தையின் காலில் செருப்பு அல்லது துணி இல்லாமல் இருக்க விடாதே. தரையின் குளிர்ச்சி உடம்புக்கு ஆகாது என்று அவர் சொன்ன ஒவ்வொன்றையும் அஞ்சலியும் நானும் வேதவாக்காக கடைபிடித்தோம். அவர் எங்களுக்காக வேலை செய்ய வரவில்லை, எங்கள் வீட்டிற்கே ஒரு ஒளியை கொண்டு வந்திருந்தார். அவர் கால் வைத்த நேரம் எங்கள் வீட்டில் அதுவரை இருந்த சின்ன சின்ன சண்டைகள் கூட மறைந்து போயின. எல்லாமே தானாகவே சரியாக தொடங்கியது. ஒரு நாள் என் மனைவி அஞ்சலி, ஜானகி அம்மாள் எப்பொழுதுமே நம்ம கூடவே இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று ஆசையாக கேட்டால். அவர் எங்கள் வீட்டின் விளக்காகவே மாறிவிட்டிருந்தார். அவர் அமர்ந்து தேவாரம் திருவாசகம் படிக்கும்போது அந்த தோணியில் ஒரு தெய்வீக அமைதி இருக்கும். குழந்தைக்கு திருஷ்டிப்படக்கூடாது என்று அவர் நெற்றியில் கை வைத்து நீவி விடும்போது இத்தனை வயதிலும் அவருக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று வியப்பேன். சில நாட்கள் கழித்து அவர் மீண்டும் நாகராஜனின் வீட்டிற்கு புறப்பட்ட போது எங்கள் வீடே களை இழந்தது. அஞ்சலி ஆளத் தொடங்கிவிட்டாள். அம்மா என் மனசையே ஜெயிச்சிட்டாங்க, அவங்க இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்று விம்மினாள். குழந்தைக்கு கூட ஏதோ புரிந்தது போல அன்று ஜானகி அம்மாளின் மடியிலேயே உறங்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தது. நான் அவரை வாசலில் கொண்டு போய் விடும்போது அவர் சொன்னார், தம்பி, அம்மாக்கள் என்பவர்கள் ஆலமரம் போன்றவர்கள். தான் வெயிலில் காய்ந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு நிழல் தருவதை அவர்கள் ஒருபோதும் நிறுத்த மாட்டார்கள். பிள்ளைகள் வெயிலில் தவிப்பதை எந்த தாயாலும் பார்க்க முடியாது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் முட்டியது. அவர் அனாதையாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் யாருக்கும் பாரமாக இருந்ததில்லை. அன்று முதல் வாரம் ஒரு முறை அவரை சென்று பார்த்து அவருக்கு தேவையான உணவுகளையும் மருந்துகளையும் வாங்கி கொடுப்பதை வழக்கமாக்கி கொண்டேன். தம்பி, இதற்கெல்லாம் செலவு செய்யாதே, கொஞ்ச நேரம் என்னோடு வந்து பேசு, அதுவே எனக்கு போதும். அந்த துணையை வைத்துதான் நான் உயிர் வாழ்கிறேன் என்பார். நாட்கள் நகர நகர ஜானகி அம்மாள் இல்லாமல் எங்கள் வீடு தனிமையாக இருப்பதை நானும் அஞ்சலியும் உணர்ந்தோம். அம்மா இனி நம்முடனேயே இருக்கட்டும், இங்கே அவருக்கு ஒரு மகளின் அன்பும் பேரனின் அரவணைப்பும் கிடைக்கும் என்று அஞ்சலி சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்த நாளே நாகராஜனின் வீட்டிற்கு சென்று ஜானகி அம்மாளிடம் கைகளை பிடித்து கொண்டு வேண்டினேன். அம்மா, இனி நீங்கள் எங்களுடனேயே வந்து விடுங்கள். நீங்கள் எங்களுக்கு பாரம் அல்ல, எங்கள் வீட்டின் வெளிச்சம். என் மகனை வளர்க்கும் பொறுப்பை நீங்கள் தான் ஏற்க வேண்டும். ஜானகி அம்மாளின் கண்களில் இம்முறை ஆனந்த கண்ணீர் ஒளிந்தது. தம்பி, உங்கள் இருவரும் மூலமாக எனக்கு மறுபிறவி கிடைத்துள்ளது. உங்கள் வீட்டிற்கு நான் ஒரு ஆசையாக வருவேன் என்று கூறி எங்களுடன் கிளம்பினார். இம்முறை அவர் எங்கள் வீட்டிற்கு விருந்தினராக அல்ல, வீட்டின் தலைவியாகவே நுழைந்தார். ஜானகி அம்மாள் வந்த பிறகு எங்கள் வீடு மீண்டும் சொர்க்கமானது. என் மகன் இப்போது தவளத் தொடங்கியிருந்தான். காலையில் கண் விழித்ததும் அவன் தேடுவது ஜானகி அம்மாளின் மடியைத்தான். ஆனால் என் மனதிற்குள் ஒரு பாரம் இருந்து கொண்டே இருந்தது. அவர் மகனின் இறப்பை மறைத்து நான் சொல்லி வரும் பொய்கள் என் மனதை உறுத்தி கொண்டே இருந்தன. ஒரு மாலை நேரம் பால்கனியில் அமர்ந்திருந்த போது அந்த பாரத்தை தாங்க முடியாமல் அவரிடம் உண்மையை சொல்ல துணிந்தேன். அம்மா, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். உங்கள் மகனை நான் சந்தித்த போது என்று நான் தடுமாறினேன். ஆனால் ஜானகி அம்மாள் என் கையை மென்மையாக பற்றி கொண்டு ஒரு தீர்க்கமான புன்னகையுடன் என்னை இடைமறித்தார். தம்பி, எனக்கு எல்லாம் தெரியும் என்றார் அமைதியாக. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மா? அவர் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டார்.
ஒரு தாய் தன் இரத்தத்தை விட்டு பிரியும் போது அவளது இதயம் எல்லாவற்றையும் சொல்லிவிடும் அப்பா. அன்று பேருந்திலிருந்து இறங்கி நாகராஜனின் வீட்டிற்கு சென்ற அந்த இரவிலேயே என் மகன் மீண்டும் வரமாட்டான் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அவன் செய்தது அவனது கரும வினை. அதற்கான பலனை அவன் அனுபவித்து விட்டான். ஒரு தாயால் தன் பிள்ளைக்கு சாபம் கொடுக்க முடியாது, ஆனால் இறைவனின் நீதி தவறாதது. அவர் கண்களில் நீர் முட்டியது, ஆனால் அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொண்டார். நீ என்னிடம் சொன்ன பொய்கள் அவை பொய்கள் அல்ல. என் மீதான உன் அன்பு, என் கடைசி நம்பிக்கையை நீ காப்பாற்ற நினைத்தாய். நீதான் என் உண்மையான மகன். இதை கேட்டதும் என் மனதிலிருந்த பாரம் இறங்கியது. ஒரு தாயின் இதயம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு தெளிவானது என்பதை அன்று உணர்ந்தேன். அதன் பிறகு சில ஆண்டுகள் ஜானகி அம்மாள் எங்கள் வீட்டை தன் அன்பால் ஒளிர்விக்கச் செய்தார். என் மகனுக்கு மட்டுமல்ல, என் மனைவிக்கும் அவர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தார். ஒரு நாள் இரவு அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது ஜானகி அம்மாள் மிகவும் அமைதியாக தன் கடைசி மூச்சை நிறுத்தி கொண்டார். என் மகனை மடியில் போட்டு தூங்க வைப்பது போன்ற அதே அமைதி அவர் முகத்தில் இருந்தது. அவர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற ஆசைகளும் போதனைகளும் என்றும் எங்கள் வீட்டில் நிலைத்திருந்தன. நாகராஜனையும் அவனது தங்கையையும் அழைத்து முழு மரியாதையுடன் அந்த தாய்க்கு இறுதிச் சடங்குகளை செய்தோம். நண்பர்களே, இரத்த உறவுகளை விட அன்பு மற்றும் சேவையால் உருவான உறவுகளே வலிமையானவை என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. தன் தாயை சுமையாக நினைத்து தூக்கி எறிந்தவன் தன் வினை பயனை அனுபவித்தான். ஆனால் அந்த தாய்க்கு இறைவன் புதிய பிள்ளைகளை தந்தார். பெற்ற தாய்க்கு சேவை செய்ய முடியவில்லையே என்ற என் ஏக்கம் இந்த தாய்க்கு செய்த சேவையால் மறைந்தது. தாயின் நிழல் இருக்கும் வீடு ஒருபோதும் இருட்டாகாது. தாய் என்பவள் வெறும் பிறப்பு தருபவள் மட்டுமல்ல, ஒரு வீட்டை சொர்க்கமாக்கும் புனிதமான ஆன்மா. குறிப்பு: இந்த கதை சமூக விழிப்புணர்வு மற்றும் அறநெறிகளை வலியுறுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதையாகும். சமூகத்தில் மனித நேயத்தை போற்றுவதே இதன் முக்கியமான நோக்கமாகும். நன்றி.